நம்ம உலகத்தில் நிறைய கோவில்கள் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு கோவிலில் மட்டும்தாங்க ஒன்றுமே இல்லாத ஒரு வெற்றிடத்துக்கு பூஜை பண்ணுறாங்க. அது ஏன் ஒரு வெற்றிடத்துக்கு பூஜை பண்ணுறாங்க? அப்படி என்னதான் இருக்குது அந்த இடத்துல? ஏன் அது ரகசியம்னு எல்லாரும் சொல்கிறாங்க? இப்போ நாம் பேச போகிறது ஒரு மதம் சார்ந்த கதை மட்டும் இல்லைங்க. அறிவியல், ஆன்மீகம், பிரபஞ்சம் இப்படி எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு மர்மம் தான் இது. அதுதான் சிதம்பர ரகசியம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சிதம்பர நடராஜர் கோவிலை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். 1000 வருஷத்துக்கு மேலே வரலாறு இருக்கிற ஒரு பிரதான கோவில் தான் சிதம்பர நடராஜர் கோவில். ஆனால் இந்த கோவிலை இன்னும் சிறப்பாக்குறது அதோட கட்டிடமோ தங்க கூரையோ சிற்பங்களோ இல்லவே இல்லை. அந்த கோவிலில் இருக்கிற வெற்றிடம் மட்டுமே தான். அதுவே சிதம்பர கோவிலோட மிகப்பெரிய மர்மமும். பொதுவாக எல்லா கோவில்லையும் தெய்வங்களாகிய சிவன், முருகன், விநாயகர், பெருமாளாக இருப்பாங்க. ஆனால் இந்த கோவிலில் மட்டும்தாங்க ஒரு திரை பின்னாடி வெறும் காலி இடம் மட்டுமே இருக்குது. பூசாரிங்க அந்த திரையை திறக்கும்போது மக்கள் ஒரு தெய்வ சிலை இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அங்கே இருக்கிறதோ வெற்றிடம் மட்டுமே தான். இதைத்தான் எல்லாரும் சிதம்பர ரகசியம்னு சொல்கிறாங்க. அப்போது நமக்குள்ளே தோன்றுகின்ற ஒரு கேள்வி, காலி இடத்துக்கு ஏன் பூஜை? அதில் என்ன அர்த்தம்? நம்ம பண்டைய இந்து தத்துவம் படி யூனிவர்சல் 5 கூறுகள் உங்களுக்கு தெரியும்ல? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். திரும்பவும் சொல்கிறேன். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். உங்களுக்கு தெரியுமா, இந்த 5 கூறுகளில் மிக மிக சக்தி வாய்ந்த, மிகவும் கண்ணுக்கு தெரியாத, மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூறு என்னவா இருக்கும்னு யோசிங்களேன். கண்டிப்பாக இந்நேரத்துக்கு சில பேர் ரைட்டாக யோசிச்சிருப்பீங்க, சிலர் வேறு கூறுகளை பற்றி யோசிச்சிருப்பீங்க. எஸ், ஆகாயம், விண்வெளி. ஆகாயம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கூறுங்க. நமக்கு ஸ்பேஸ்னால் காலின்னு தோணும். ஆனால் அறிவியல் என்ன சொல்லுது தெரியுமா? காலி இடம் உண்மையிலே காலி இல்லை. ஆட்டம்ஸ் உள்ளேயும் கேலக்சிக்கு நடுவுலையும் எல்லாமே பெரும்பாலும் காலி இடம்தான். சயின்ஸ் இதை இப்போ தான் மெதுவாக புரிஞ்சுக்கிட்டு இருக்குது. யூனிவர்ஸில் ஆப்ஜெக்ட்ஸை விட ஆற்றல் மற்றும் கண்ணுக்கு தெரியாத புலங்கள்னால தான் நிரப்புகின்றன. அதை நம்ம முன்னோர்கள் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கோவில் என்ற கான்செப்டில் வச்சுருந்தாங்க. சரி, சிதம்பரம் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன தெரியுமா? சித்தம், உணர்வு. அம்பரம், இடம். அதோட அர்த்தம் ஸ்பேஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஃபிசிக்கல் பிளேஸ் இல்லை, நம்ம மைண்ட் உடைய இன்னர் யூனிவர்ஸ் தான். இதனால தான் இந்த ரகசியம் வெளியே இல்லை, நமக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம மனுஷ மூளையோட மிகவும் ஆபத்தான கேள்வி என்ன தெரியுமா? கடவுளுக்கு உருவம் இருக்கா இல்லையா? இந்த கேள்விக்கு சிதம்பர கோவில் என்ன சொல்லுதுன்னா, அல்டிமேட் பவருக்கு உருவமே இல்லைங்க. அது கண்ணுக்கு தெரியணும்னு அவசியமும் இல்லை. அது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது தான் மிகவும் சக்தி. மாடர்ன் ஃபிசிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி. இங்கே எல்லாமே ஆற்றல் தான். எயின்ஸ்டீனோட ஃபேமஸ் ஈக்குவேஷன் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும். E = mc². ஆப்ஜெக்ட் அண்ட் எனர்ஜி ரெண்டுமே ஒன்று தான். சாலிடாக தெரிகிற ஆப்ஜெக்ட்ஸ் கூட உண்மையிலேயே அதிர்வலைகள் தான். நம்ம உடம்பு, பூமி, நட்சத்திரம், பால்வெளி எல்லாமே எனர்ஜி தான். குவாண்டம் ஃபிசிக்ஸ் இன்னும் ஷாக்கிங்காக ஒன்று சொல்லுது. அப்சர்வர் இல்லாமல் ரியாலிட்டியே ஃபிக்ஸட் இல்லைன்னு. அதை முந்தைய கால யோகிகள் வேறு விதமாக சொன்னாங்க. உன் கான்ஷியஸ்னஸ், அதாவது உன் உணர்வு, அதுதான் உன் ரியாலிட்டியை க்ரியேட் பண்ணுதுன்னு. சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி இவை ரெண்டுமே ஆப்போசிட் இல்லை. வேறு மொழிகளில் பேசுகிற ஒரு உண்மையாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. சரி, இப்போ நம்ம திரும்பவும் கோவிலுக்கு வருவோம். சிதம்பர கோவிலில் இருக்கிற திரைக்கு கூட ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. அதை நம்ம அலட்சியத்தை குறிப்பிடுதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. லைக் அந்த திரை ஓப்பன் ஆனால் தான் அதில் உண்மை தெரியும்னு சொல்லிட்டுன்னு. ஆனால் அதிர்ச்சியான விஷயம் என்னென்னு தெரியுமா? திரை திறந்த பிறகு நீங்கள் பார்ப்பது ஒரு வெற்றிடம்தான். அதுவே மிக பெரும் தத்துவமும் கூட.
நம்ம மனுஷ மூளைக்கு இல்ல ஆர் நத்திங் என்ற வார்த்தைகளை ஏத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் கொஞ்சம் கூட இல்லைங்க. நம்ம மூளை எப்பவும் எதையாவது தேடுது, தேடிக்கிட்டே தான் இருக்குது. ஆனா, இந்த பிரபஞ்சத்தோட ஆழமான உண்மை என்னன்னு அதுவும் உருவம் இல்லாதது தான். எஸ். நடராஜர் சிலை பத்தி யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? அத பத்தி டீட்டெயில்டா வேற ஒரு வீடியோல நான் வந்து ஒண்ணு போடுறேன். உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கணும், அது தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஈசன் நடனம் பண்ணிட்டு இருக்கிற அந்த நடராஜர் சிலை இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு பின்னாடி நெறைய விஷயங்கள் இருக்குது. பட் அத பத்தி ஒரு சின்னதா சொல்றேன் நானு. அது என்ன எக்ஸ்ப்ளைன் பண்ணுதுன்னு. படைத்தல், கிரியேஷன், அழித்தல், டிஸ்ட்ரக்ஷன், நேரம், டைம், அண்ட சுழற்சி, காஸ்மிக் சைக்கிள். இன்ட்ரஸ்டிங்லி பெரிய பெரிய சயின்டிஸ்ட் அவங்க ரிசர்ச் சென்டரில் கூட நடராஜர் ஸ்டாச்சுவை வச்சுருக்கிறாங்க. ஏன்னா காஸ்மிக் டான்ஸ் கான்செப்ட் நம்ம யூனிவர்ஸோட கண்டினியூஸ் மூமெண்ட்டை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குது. சிதம்பர ரகசியம்னா மறைக்கப்பட்ட அறையோ ஒரு புதையலோ சுரங்கப்பாதையோ இல்லைங்க. அது மனித புரிதலுக்கு அப்பால் இருக்கிற உண்மை. அதுதான் உண்மை. நமக்கும் நம் கண்களுக்கும் தெரியாத ஒரு ஃபோர்ஸ், ஒரு அண்ட ஆற்றல். 1000 வருஷம் முன்னாடி நம்ம முன்னோர்கள் அதை வர்ஷிப் பண்ணாங்க. பட் சயின்ஸ் இப்போவும் அதை டிஸ்கவர் பண்ணிட்டு தான் இருக்குது. இப்போ ஒரு கேள்வி, பண்டைய இந்தியர்கள் நாம் மறந்த ஒரு விஷயத்தை உண்மையாகவே தெரிஞ்சிருக்கிறாங்களா இல்லையா? இல்லை இது எல்லாமே ஒரு கோயின்சிடென்ஸா? அதோட பதில் ஒருவேளை அந்த காலி இடத்துல கூட இருக்கலாம். இந்த மாதிரி மிஸ்டீரியஸ் ஸ்டோரீஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் பல அன்பிலீவபிள் ஏன்ஷியன்ட் மிஸ்ட்ரீஸ் பற்றி நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.